ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு 2-3 கிலோ அரிசி இருந்தால் போதும்னு நான் பார்க்குறேன். அப்போ எனக்கும் 70 கிலோ அரிசி இருந்தால் போதுங்களா? தாராளமாக போதும். நான் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். ஒரு வேளை தான் சாப்பிட்றீங்களா? ஆமாம். நான் காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவேன், திருப்பி அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு. ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு சாப்பாடு போதுன்றீங்க. இப்போ லேண்ட்லேயும் கோல்டுலேயும் போடுறத எல்லா அரசாங்கமும் தடை பண்ணிட்டு. இது எப்படி ஒரு இயற்கை வாழ்வியல் ஆகும்? இது ஆகாது. இது இயற்கை வாழ்வியல்னு சொன்னால் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்கிறது தான் இயற்கை வாழ்வு. தூங்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம போய் தூங்குற மாதிரி இருக்கும். எதெல்லாம் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கோ அது விலை பெருசாக ஏறவே ஏறாது. எது சப்ளை சுத்தமாக இருக்காதோ அதோட விலை கண்ணாமண்ணான் இருக்கும். அதில் நம்ம உலகத்திலேயே சப்ளையே ரொம்ப சுத்தமாக இல்லாதது எதுன்னா, ஸ்டாண்டர்டாக இருக்கிறது எதுன்னா நிலம்தான். என்ன சார், அதாவது ஒரு வேலை வெளியில் நம்ம என்னதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் ஒரு வேலைக்கு ஒரு 50 ரூபாயாவது வரும். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு. நீங்கள் 3 ரூபாய்னு கால்குலேஷன் சொல்கிறீங்க. நீங்கள் பொருளாதார இதை நான் சொன்னது இதுதான். எனக்கு ஒரு சுண்டு அரிசி போதும், அந்த அரிசியை வேக வச்சு நான் சாப்பிட்ருவேன். எத்தனை அரிசி சார் சாப்பிடுவீங்க? அதை ஏதாவது கால்குலேட் பண்ணிக்கிறீங்களா? நமக்கு வெளியிலலாம் போய் சாப்பிடும்போது நம்ம அசிடிட்டி வருது, பிரச்சனைகள், சாப்பாடு கேஸ் அதிகமாக வருது, காரம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, புளிப்பு அதிகமாக இருக்குது. இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. பசி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடும்போது அருமையான பசி எடுக்கும். அப்போ நம்ம கரெக்டாக தேவையான அளவு சாப்பிட்டோம்னா திருப்தியாக இருக்கும். இது ஒரு வேளை சாப்பிட்டு இந்த மாதிரி அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு வயிறு லைட்டாக இருக்குது, எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லை. எதுவும் இல்லை. நம்ம இந்த வழிமுறையில் ஃபாலோ பண்ணும்போது இந்த சூடு குளிர்ச்சியை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த சூடு குளிர்ச்சி மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நான் உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலோ, சளி இருந்தாலோ, வாந்தி பேதி வந்தாலோ எனக்கு வெளில வந்துடும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் சால்வ் ஆகிடுச்சு. மக்கள் நீங்களாம் பார்த்துட்ருக்கிறீங்க. இது ஐயாவோட கருத்து. இந்த கருத்தில் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ராஜ்குமார் ஐயா வணக்கம். வணக்கம் பிரகாஷ். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? நான் அருமையாக இருக்கிறேன். சூப்பர். ஓகே, சரி, ஓகே. எப்படி போயிட்டுருக்குது லைஃபெல்லாம்? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அமெரிக்காவில். அங்கேருந்து இங்கே வந்துட்டு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே திருச்சி பக்கத்தில் ஒரு வீட்டை கட்டிட்டு எதுவுமே பண்ணாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா ஒரு 5 கண்ட்ரியில் வேலை செஞ்சுட்ருந்தேன். 5 கண்ட்ரிக்கு போயிருக்கேன் நான் வேலை செய்கிறதுக்கு. ஓகே. 10 லட்சமா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக சொல்கிற முடியல. சரி, ஒரு நல்ல டீசெண்டான சேலரி நான் வாங்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வியலை பற்றிய புரிதல் எனக்கு முதல் சாப்பாடை பற்றி புரிதல் வரும்போது ஒரு செந்தமிழன் அப்படிங்கிறவருடைய அறிமுகம் கிடச்சிது. சரி. அவருடைய வாழ்வியல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் இந்த வாழ்வியலுக்கு வந்தேன். இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லைஃப் லீட் பண்ணிட்டுருக்கேன். சரி, எப்படி இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன வருமானம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு இப்போ வருமானம் 3 வகையில் வந்துட்டுருக்கு. ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் வருமானம், அதுக்கப்புறம் ஒரு வீடு வாடகை ஒன்று வந்துட்டுருக்கு. சரி. இது இல்லாமல் எனக்கு பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு. சரி, ஓகே, ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இதெல்லாம் பண்ணலாங்களா? செந்தமிழன்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரா இல்லை எப்படி? இல்லை, பெரும்பாலும் இயற்கையாளர்கள் எல்லாருமே சொல்கிறது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆமாம். ஆனால் இந்த உலகத்தில் வாழணுன்னா நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஆகணும். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். பணவீக்கத்தை பிரேக் பண்ணுறதுக்கு, பீட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸு ஸ்டாக் மார்க்கெட் தான். நம்ம லேண்டை வாங்கி வாழ்வியலுக்கு நமக்கு பணவீக்கம் பாதிக்குமா? ஆமாம், நம்ம இயற்கை வாழ்வியல்னு சொல்லும்போது பணம் இல்லாத ஒரு ரொம்ப குறைவான பண தேவைக்கான வாழ்க்கைக்கு போகிற வரைக்கும் நமக்கு பணம் தேவை. ஸோ அப்போ அந்த பணத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், சம்பாதிக்கணும், மெயின்டைன் பண்ணணுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இயற்கை வாழ்வியல் வர்ற வரைக்கும் தேவைன்னும் போது பணவீக்கத்தை பீட் பண்ணுற மாதிரியான வேலைகள் 3 இருக்குது. ஒன்று லேண்டில் போடுறது, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது, இல்லை கோல்டில் போடுறது. சரி. இப்போ லேண்ட்லேயும் கோல்டுலேயும் போடுறத எல்லா அரசாங்கமும் தடை பண்ணிகிட்ருக்கு. எவ்வளோ கம்மியான நம்ம லேண்டு வாங்க முடியும், கம்மியான கோல்டு வச்சுருக்க முடியுமோ அதுதான் பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க அதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் எவ்வளோ 1000 கோடிக்கு வச்சுருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் அது ஒன்று தான் நமக்கு ஆப்ஷனாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ அந்த இயற்கை வாழ்வியல்னு சொன்னீங்க, அது நீங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க? லேண்டு வச்சுருக்கீங்க,
அதுல எல்லாம் வந்து என்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கீங்களா? ஆமாம், இது செந்தமிழன்ட்ட பேசும்போது இயற்கை வாழ்வியல்னு தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம ஒரு விவசாயத்துக்கு நிலத்தை வாங்கி அதில் நம்ம பயிரிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்றது தான் ஒரு முறை சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்போது ஒரு 15,000-20,000 வரைக்கும் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அது போதும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து நான் வந்து பார்த்தபோது எனக்கு பேசிக்காக இது தெரியாது, அது விவசாயம் தெரியாது. அதனால் நான் கற்றுக்கணும்னு வரும்போது அவரோ இல்லை மற்றவங்களோ பெருசாக கிடைக்கல, அவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கல. நான் ஆரம்பிக்கிற மாதிரி நானாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஞானப்பிரகாசம் ஐயாவோட அறிமுகம் கிடச்சிது. அவர் மூலியமாக சொன்னதும் வச்சு பார்த்து பண்ணும்போது அது எனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் இந்த விவசாயமே செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அதில் உழைப்பு ரொம்ப அதிகம், ஆனால் வருமானம் சுத்தமாக கம்மி. எனக்கு இந்த 3 சோர்ஸ்லேருந்து எனக்கு பணம் வர்றதே வந்து என் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறதுனால நான் அதில் இன்வால்வ் ஆகலை, ஈடுபடுறதில்ல. வந்து லேண்ட் இருக்குது, விவசாயம் மட்டும் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வருமானம் வந்து மற்ற வழிகளிலிருந்து வந்துட்டுருக்கு. இது எப்படி ஒரு இயற்கை வாழ்வியல் ஆகும்? இது ஆகாது. இது வந்து இயற்கை வாழ்வியல்னு சொன்னால் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்கிறது தான் இயற்கை வாழ்வியல். சரி, அதாவது உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை அப்படி தான் சொல்ல வரீங்க. நம்ம மனசில் என்ன தோணுதோ அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம இருக்கணும். உங்களுக்கு எந்த வேலை வருமோ அப்படி வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது. நம்ம மனசில் தோன்ற வேலைகள் நமக்கு வர்றது வராததுன்னு இல்லை. நம்ம மனசில் என்ன தோணுது, இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம போய் தூங்குற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த போய் ஒரு விறகை வெட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு செடியை வளர்த்துன்னு சொன்னால், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வேலையை பாரு, ஸ்டாக் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணு அப்படின்னு நமக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த வேலையை செய்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். அது ஒரு சில டைம் நமக்கு தெரிஞ்ச வேலையாக இருக்கும், ஒரு சில டைம் தெரியாத வேலையாக இருக்கும், ஃபஸ்ட்டு டைம் பார்க்கணும். ஆனால் நம்ம மனசில் என்ன சொல்லுதோ அது செய்யணும். அதுதான் இயற்கை வாழ்வு. அதுபடி பெரும்பாலும் மக்கள் வாழ்கிறதில்ல. இப்போ என்னோடய குடும்பத்துலேயும் இன்னும் என்னோட இந்த புரிதலுக்கு இன்னும் எங்கள் குடும்பத்துலேயும் வரல. சரி. ஸோ அவங்களோட வாழ்வியல் வந்து திருப்பி இதுக்குள்ளே வர்ற வரைக்கும் எங்களுக்கு பணம் தேவை. இப்போ மனசில் தோன்றதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால், மனசு வந்து இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணணும்னு சொல்லும், நாளைக்கு ஒரு செடி நடணும்னு சொல்லும், நாளான்னைக்கு அந்த செடியை பார்க்காதேன்னு சொல்லும், இப்படியே வந்து ஒன்று டெய்லி ஒன்று சொல்லும். அது பின்னாடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது, எதையும் நம்ம சிறப்பாக செய்ய முடியாது. ஆமாம், அதுதான் வாழ்க்கை. ஸோ இதில் வந்து வாழ்க்கை வந்து நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதோ, ஒரு காசை அச்சீவ் பண்ணுறதோ, இல்லை ஒரு எந்த ஒரு டார்கெட்டையும் வச்சு போகிறது கோல் கிடையாது. நம்ம மனசில் தோன்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அதில் கிடைக்கிற அனுபவத்தை நம்ம என்ன செய்கிறோமோ அதில் என்ன ரிசல்ட் வருது, பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா, அந்த அனுபவத்தை நம்ம வந்து அடைஞ்சு அதில் நம்மளுடைய உயிர் வந்து பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பக்குவப்படுறதுக்கு அந்த வேலையை செய்யணும். ஸோ அதில் ரிசல்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ சம்பாதிக்கணுன்னா நான் மாதத்துக்கு இப்போ 2 லட்ச ரூபா சம்பாதிச்சா தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அந்த சம்பாத்தியம் எதில் பண்ணுறோம்? ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறோமா? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 50,000 வருது அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, நான் 2 லட்சம் எடுக்கலை அதனால் நான் இன்றைக்கி சோகமாக இருப்பேன், 50,000 எடுத்துட்டேன் அதனால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இது ரெண்டுமே படக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் வேலை செஞ்சு சொல்லிச்சு, நமக்கு ஒரு காசு இருந்துச்சு, எனக்கு அனுபவம். வெற்றி தோல்வியை சமமாக பார்க்கணும் அப்படின்றீங்க. வெற்றி தோல்வியை பார்க்கவே கூடாது, அந்த அனுபவத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதனால கிடைச்ச அனுபவத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஆமாம், ப்ராசஸில் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றீங்களா? வேலை மேலே கவனம் செலுத்துங்க அப்படின்றீங்களா? நம்ம என்ன இருக்கோ அது மேலே கவனம் செலுத்தணும். நமக்கு என்ன வருதோ அதை செய்ய சொல்லணும். இப்போ ஒரு மரம் வெட்டுறது அப்படின்னு சொன்னால், எங்கள் தோட்டத்தில் நிறைய மரம் இருக்குது. நான் அதை வெட்டி நான் வந்து சில டைம் வந்து விறகு அடுப்பு வச்சு சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன். அது பார்த்தா லிட்டரலாக வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக் உலகத்தில் பணமே சுத்தமாக பண்ணாது அந்த வேலையை. அது போய் வெட்டுறது, கொண்டு வந்து வைக்கிறது, மேபி கொஞ்சோண்டு கேஸ் வந்து சேமிக்கலாம், ஆனால் அது பெருசாக பணம் பண்ணாது. எனக்கு அது மனசில் தோணுனதுனால நான் அந்த டைம் செய்யும்போது எனக்கு மனசு திருப்தி கிடைச்சிது. பாப்பா அது எவ்வளோ ஆத்ம திருப்தி கிடைக்கிது அப்படின்ற போது அது வந்து எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம போய் டார்கெட் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம், இதை வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு லெவலோட இந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் எரித்து எனக்கு வந்து சாப்பாடு அதுலேருந்து கிடச்சிது அப்படிங்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. காசுன்னு பார்க்காம அந்த ஒரு நானே எனக்கான விறகை நானே எடுத்து எரிச்சு பண்ணிக்கலாம். அது அந்த டயத்தில் தோணுச்சு. ஒரு சுயசார்போட நீங்கள் பண்ணீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு நிறைவு கொடுத்துச்சு. ஆமாம், அப்படிங்களா? அங்கிருந்து வந்தீங்க இல்லைங்களா? அமெரிக்காவில் கார்பரேட்லேருந்து கார்பரேட்லேருந்து வர்றது இந்த ஒரு வாழ்வியலுக்கு வந்தீங்க இல்லைங்களா? அப்போ வந்தப்போ என்ன நோக்கத்தோடு வந்தீங்க? வந்தப்போ என்ன நோக்கம்னா, நான் வந்து உலக பொருளாதாரம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொன்னால் உலக பொருளாதாரம் ஃபுல்லாக பார்க்குறேன்.
இந்த உலக பொருளாதார நோக்கம் வந்து ரொம்ப தப்பானது. அது வந்து பணம் வந்து அதிகமான புழக்கத்தில் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க புழக்கத்தை அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்போ பணத்தோட வேல்யூ குறையும். யார் அதிகப்படுத்துகிறாங்க? அரசாங்கங்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசாங்கங்களும் பணத்தோட கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ இது ஃபெடரல் பேங்க் எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். சரி. ஸோ இதெல்லாமே வந்து பணத்தை வந்து புழக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட உழைப்புக்கு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ நமக்கு வயசு நம்ம வந்து இப்போ வந்து பொருள்கள்லாம் விலையேற்றம் வந்து பணத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம பார்க்கணும். பணம் வந்து கீழே போயிட்டே இருக்கிறதுனால பொருளோட மதிப்பு மேலே போயிட்டே இருக்கும். சரி. அதில் என்னென்னா சப்ளை டிமாண்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒரு விலைவாசியே இருக்கும். எதெல்லாம் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கோ அது விலை பெருசாக ஏறவே ஏறாது. எது சப்ளை சுத்தமாக இருக்காதோ அதோட விலை கண்ணாமண்ணான் இருக்கும். அதில் நம்ம உலகத்திலேயே சப்ளையே ரொம்ப சுத்தமாக இல்லாதது எதுன்னா, ஸ்டாண்டர்டாக இருக்கிறது எதுன்னா நிலம்தான். நிலம் தான் இருக்கிறது தான் இருக்கும். அதிகமான க்ரோத் இருக்கிறது நிலம்தான். ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது நிலம்தான். நிலத்தை நம்ம இன்றைக்கி வாங்கினோம்னா நம்ம 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழித்து நம்ம விற்கும்போது அது வேறு எந்த ஒரு விஷயத்தோடவும் அதிகமான காசு வந்து நிலத்தில் தான் கிடைக்கும். 2வது ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கும். 3வது தங்கத்தில் கிடைக்கும். அது மாதிரி இப்போது ஏன் வந்து விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்க பண்ணுற அந்த விவசாயத்தினால வர்ற ஒரு பொருள் வந்து உலகத்தில் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது. இப்போ ஒரு ஏக்கர் எடுத்துட்டாவே நமக்கு வந்து 2 டன் அரிசி கிடைக்குது. நம்ம உலகத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு 2 ஏக்கர் அளவுக்கு நிலம் இருக்குது. அப்போ எல்லாருமே நிலத்தை விளைவிச்சாங்கன்னா, ஒரு விவசாய நிலத்தில் விளைவிச்சாங்கன்னா இங்கே வந்து வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எனக்கு 2-3 கிலோ அரிசி இருந்தால் போதும்னு நான் பார்க்குறேன். அப்போ எனக்கும் 70 கிலோ அரிசி இருந்தால் போதுங்களா? தாராளமாக போதும். நான் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். ஒரு வேளை தான் சாப்பிட்றீங்களா? ஆமாம். நான் காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவேன். திருப்பி அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஒரு 2 காஃபி குடிப்பேன். அது வந்து மனைவி வீட்டில் இருக்கும்போது காஃபி குடிப்பேன் 2 வேளை. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை குடிப்பேன். இதுதான். ஸோ ஒரு வேளை தான் சாப்பாடு. ஒரு வேளை சாப்பாடு. அந்த ஒரு வேளை சாப்பாடும் 2 கரண்டி தான் சாப்பிடுவேன். அது வந்து நமக்கு சுண்டு, ஒரு சுண்டு அளவுக்கு, அது சின்ன சுண்டு. அதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி வந்து எனக்கு 15 நாளைக்கு வரும். 15 நாளைக்கு வருது. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ அரிசி? 2 கிலோ அது அரிசி தான். 2 கிலோ எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க? ஆமாம். அது 40 ரூபான்னு போட்டோம்னா 80 ரூபா. ஸோ 90 ரூபா வருதுன்னு வச்சா கூட எனக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு வந்து 3 ரூபா போதும். ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு சாப்பாடு போதுன்றீங்க? என்ன சார், அதாவது வந்து ஒரு வேலை வெளியில் நம்ம என்னதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் ஒரு வேலைக்கு ஒரு 50 ரூபாயாவது வரும். ஆமாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் 3 ரூபாய்னு கால்குலேஷன் சொல்கிறீங்க. நீங்கள் பொருளாதாரம் இல்லை, இதை நான் சொன்னது இதுதான். எனக்கு ஒரு சுண்டு அரிசி போதும். அந்த அரிசியை வேக வச்சு நான் சாப்பிட்ருவேன். எத்தனை அரிசி சார் சாப்பிடுவீங்க? அதை ஏதாவது கால்குலேட் பண்ணியிருக்கிறீங்களா? அது புரியல. எத்தனை அரிசி சாப்பிடுவீங்க? அதெல்லாம் ஒரு சுண்டு அரிசி, அவ்வளோதான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கால்குலேஷனோடு இருக்கிறீங்க. கரெக்ட். சரி, அரிசி கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற போல. அப்போ இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது. ஆமாம். சரி, தேவைப்படாது, இது போதும். சரி, ஓகே. அப்போ வந்து 3 ரூபா போதுன்றீங்க? ஆமாம். அதாவது நம்ம வந்து வெறும் அரிசி, தண்ணி, உப்பு போட்டு சாப்பிட்றோன்னா நமக்கு வந்து ஒரு 5 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து அதுவே வந்து சிறந்த உணவு. நம்ம வந்து அரிசியை வடிச்சிட்டு பழைய சாதமாக காலையில் எழுந்திரிச்சு வெறும் நீச்ச தண்ணி அந்த உப்பு போட்டு சாப்பிட்டாவே நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நமக்கு வெளியிலலாம் போய் சாப்பிடும்போது நம்ம அசிடிட்டி வருது, பிரச்சனைகள், சாப்பாடு கேஸ் அதிகமாக வருது, காரம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, புளிப்பு அதிகமாக இருக்குது, இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. பசி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடும்போது அருமையான பசி எடுக்கும். அப்போ நம்ம கரெக்டாக தேவையான அளவு சாப்பிட்டோம்னா திருப்தியாக இருக்கும். இதுக்கு அடிஷ்னலாக போட்டுக்கணும்னா தயிர், ஊறுகாய் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக நம்ம இது சாப்பிட்டாவே போதும். அது மக்களுக்கு பசிக்கிறதில்ல. உங்களுக்கு நைட்டு பசி எப்பயுமே யாருக்குமே எடுக்காது. என்ன வேலை செய்கிறீங்க சார்? நான் எந்த வேலையுமே செய்கிறதில்ல. சும்மா இருக்கிறீங்க? ஆமாம். நான் வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பேன். 5 to 5:30 பார்ப்பேன். அப்புறம் வீட்டில் என்னோடய துணி நான் துவைச்சிக்குவேன். சரி. அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் தண்ணி மோட்டர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே. ஸோ சுத்தமாக எனக்கு வேலையே கிடையாது. வேலை இல்லை. நான் டைம் இருக்கும்போது விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். மரம் செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ வேண்டாம்னு நிறுத்திட்டேன். அதனால் டோட்டலாக ஃப்ரீ. ஓகே. அப்போ இந்த இதில் வந்து பசிக்கிறதே இல்லை, வேலையே செய்யாததுனால, இல்லை குறைவாக செய்கிறதுனால பசிக்கிறதே இல்லை? அப்படிலாம் இல்லை. நமக்கு வந்து சாப்பாடு வந்து என்றைக்குமே பசி இருக்காது. நமக்கு பசி வந்து நம்ம உடம்புல எலும்பு, தோல், சதை அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட எனர்ஜிக்கு தேவையை பார்த்துக்கும்.
இதுதான் வந்து உடம்பு. அப்புறம் நமக்கு வந்து மனசு தான். இந்த டயத்துக்கு கரெக்டாக காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு சாப்பிடும்போது நமக்கு இந்த அதுக்கான உடம்பு வயிறு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கும். நமக்கு இப்போ சாப்பாடு சாப்பிட்ற நேரம் அப்போ வந்து நமக்கு அந்த சுரப்பிகள்லாம் சுரந்து கரெக்டாக வச்சுருக்கும் போது நமக்கு பசின்னு தெரியும். நம்ம அந்த மாதிரி பழக்கப்படுத்தாமல் நம்ம நினச்ச போது சாப்பிட்றோம், ஒரு 4 நாளைக்கு ஒருக்க சாப்பிட்றோம், 5 நாளைக்கு ஒருக்க சாப்பிட்றோம் அப்படின்றதெல்லாம் போயிட்டோம்னா அந்த உணர்வு கூட டெய்லி எனக்கு வர்ற உணர்வு கூட வராது. ஸோ இது எல்லாமே நம்ம உடம்பை பழக்கப்படுத்துறது தான். இப்போ வந்து ஒரு ஜிம்மில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ண 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 அவங்களுக்கு பாடியில் வளருது, அவங்களுக்கு சதை வளருது, அவங்களுக்கு மசில்ஸ் நல்லா வளருது. இதெல்லாம் பழக்கப்படுத்துது. அதே மாதிரி தான் சாப்பாடும். நீங்கள் எப்படி பழக்கப்படுத்துறீங்க? 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா 3 வேளையும் பசிக்கும், 5 வேளை சாப்பிட்டா 5 வேளையும் பசிக்கும், ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளைக்கு பசிக்கும், 4 நாளைக்கு ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க சாப்பிட்டீங்கன்னா 4 நாளைக்கு ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க பசிக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு வேளை சாப்பிடாம விட்டாலே பசிக்குது. அதுதான் எப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்றதுனால. எப்படி பழக்கப்படுத்துறது? பழக்கப்படுத்துறது என்னென்னா, என்னோட புரிதல் படி நம்ம பகலில் தான் சாப்பிட்ணும், 6 to 6 தான் சாப்பிட்ணும். இந்த மற்ற 6 to 6 வந்து அந்த ஐம்புலனையும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். 8 மணி நேரம் தூங்குகிறோம், 8 மணி நேரம் தூங்குகிறோம், 2 மணி நேரம் காலையில், 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் அமைதியாக மெடிடேஷனில் இருக்கலாம். இதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஓரளவுக்கு பண்ணுறேன். நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் காலையில் பண்ணுறதுனால அது பண்ணுறதில்ல. சாயந்தர நேரத்தில் அமைதியாக தான் இருக்கேன். நான் வந்து எந்த வேலையும் இல்லாமல் அமைதியாக இருக்கேன், உட்காந்துட்டு இருப்பேன். வேறுமனே இயற்கையோட மாடியில் காற்று வாங்கிட்டு இல்லை கீழே வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக இது பண்ணிகிட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. சாப்பிட்றது காலையில் to 6 போது அந்த சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு நமக்கு உடம்புல வந்து வெப்பம் இருக்கணும், இல்லை வெளியில் வெப்பம் இருக்கணும். இந்த வெப்பம் தான் அந்த ஜீரணம் பண்ணுறது. அப்போ வந்து நம்ம காலையில் 8 மணி சிர்காடியன் ரிதம் படி பார்த்தீங்கன்னா 5 to 7 பெருங்குடலோட வேலை, 7 to 9 வயிறோட வேலை. ஸோ அந்த டயத்தில் சாப்பிடணும் நான் முடிவு பண்ணிவிட்டு சொல்லிட்டேன். ஸோ 8 மணிக்கு நான் ஷார்ப்பாக சாப்பிடுவேன். அந்த 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம உடம்புலையும் வெப்பம் இருக்கும், அதே டயத்தில் வெளியிலேயும் வெப்பம் இருக்கும். அப்போ ஜீரணம் வந்து ஈஸியாக நடந்துடும். நமக்கு உடம்புக்கு பெருசாக வேலை கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் உணர முடியுது. ஆமாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வந்து நான் சாயந்தரம் சாப்பிட்டேன், நைட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு நைட்டு தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். டிஸ்டர்பன்ஸ்னால் ஒரு அசௌகரியம், தூங்கவே முடியாது, உட்காந்துருக்கணும் கொஞ்ச நேரம் உட்காந்து. அதெல்லாம் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தூக்கமாக வரும். அதெல்லாம் அப்பப்போ படுறதுனால நமக்கு வந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒரு வேளை சாப்பிட்டு இந்த மாதிரி அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு வயிறு லைட்டாக இருக்குது, எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லை? எதுவும் இல்லை. எனக்கு ரிப்போர்ட்டே நான் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், ஒரு சேனலே போட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் என் உடம்புல இல்லை. சரி, ஓகே. அதே மாதிரி நான் வெயிட்டு தான் மெயினாக மெஷர் பண்ணுவேன். வெயிட்டு BMI இண்டெக்ஸ் படி எனக்கு 64.4 இருக்கணும். நான் இப்போ 64.7 இருக்கிறேன். அப்போ வந்து இயற்கை வாழ்வியல் பேசினாவே நம்ம வந்து அலோபதி பக்கம் போக மாட்டோம். ஆமாம், நீங்கள் இதையும் கடைபிடிக்கிறீங்க, அதுலேயும் வந்து மெஷர்மெண்ட்டை கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ இயற்கை வாழ்வியல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உயிர், சூரியன், வெப்பம், குளிர்ச்சி இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இதே இதை தான் வந்து அவங்க சயின்ஸில் வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மக்கள் வந்து அதோட பயனடைகிறாங்களா அப்படின்னு பார்த்தா பெருசாக தெரியல. வணிகமயமாக்கிட்டாங்களா அதுவும் சொல்லலாம். அவங்க வந்து பயனடைகிறதுல பெருசாக. இப்போ நான் வந்து இந்த இயற்கையும் பார்த்து எனக்கு சயின்டிஃபிக்காக பார்க்க தெரியுன்றதுனால அதையும் பார்க்கும்போது எனக்கு ரெண்டுத்தையும் என்னால் மேட்ச் பண்ண முடியுது. நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் பண்ணிட்டேன். என் உடல் எல்லாமே அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றீங்க, உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ற லெவலில் வந்துட்டீங்க. ஆமாம். அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு அந்த நோய் அதை பற்றின கவலையே வந்து தேவையில்லை. இருக்கவே இருக்காது. அந்த சப்ஜெக்டே வந்து போயிடுது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் மோஸ்ட்லி இங்கே ப்ராப்ளம். அது வரவே வராது. ஆக்சிடென்ட் ஆகலாம், ஆக்சிடென்ட் ஆகி பிரச்சனை மொழிய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரவே வராது. அதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, அதில் இருக்குது. அது வந்து ஏன்னா வந்து அதை விட்டுருங்க. நம்ம வந்து இப்போ என்னென்னா ஹெல்த் வந்து நீங்கள் 100% கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படி வச்சுக்கலாமா? ஆமாம், அது மோஸ்ட்லி நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தெரியாமல் சாப்பிடும்போது அதில் ஒரு ஃபுட் பாய்சன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் உபாதைகள் வரும். அது நமக்கு உடனே தெரியும். நம்ம இந்த வழிமுறையில் ஃபாலோ பண்ணும்போது இந்த சூடு குளிர்ச்சியை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த சூடு குளிர்ச்சி மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நான் உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலோ, சளி இருந்தாலோ, வாந்தி பேதி வந்தாலோ எனக்கு வெளில வந்துடும். நான் எந்த விதமான மருந்து உணவு எதுவுமே எடுத்து என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வாந்தி பேதி இது வந்து உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அலோவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அலோவ் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவீங்க, அவ்வளோதான். நான் என்னென்னா அதுக்கு வந்து சூடு வேணும். ஒரு நம்ம உடம்புல இருக்கிற வைரஸ் பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கோ, ஃபுட் பாய்சன் சாப்பிட்டேன் அது வெளியில் ஏற்றுறதுக்கோ அது வந்து வேலை செய்யும். அது வேலை செய்யும்போது அதுக்கு சூடு வேணும்.
நம்ம உடம்புலேருந்து சூடு அப்பப்போ வெளியேறிட்டே இருக்கும். அது வெளியேறாமல் நான் தடுத்துக்குவேன். நான் வந்து 4-5 பனியனை போட்டுக்குவேன், கையில் க்ளவுஸு, சாக்ஸு, 2-3 பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுத்தேன்னா அது எல்லாமே சால்வ் ஆகிடும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் சால்வ் ஆகிடும். கொஞ்சம் பாக்டீரியா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம், ஹாஃப் அ டே அந்த மாதிரி கூட ஆகலாம். நாங்களாம் ஆனால் எதுவுமே சாப்பிடாம எனக்கு வந்து 15 நிமிஷத்துலலாம் சரியாக இருக்குது. ஒரு சில நாள் ஹாஃப் அ டே ஆகிருக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆகுது. அது வந்து நீங்கள் 15 நிமிஷம் அரை மணி நேரத்துலேயே ஆகிடுதுங்க. ஆமாம், எனக்கு ஆயிருக்கு. ஒரு தடவை வந்து நான் எனக்கு நண்டு சாப்பிடுவேன், அது கடல் நண்டு தான் சாப்பிடுவேன். ஆற்று நண்டு தெரியாமல் சாப்பிட்டேன், ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஓகே. ஒரு படுத்திருந்தேன், அது 2-3 டேஸ் ஆச்சு. அப்போ எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் இன்னொரு தடவை ஃபுட் பாய்சன் ஆகும்போது படுத்த 15 நிமிஷம் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போர்வையெல்லாம் போத்திட்டு படுக்கும்போது 15 நிமிஷத்தில், அதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேனா அப்படின்ற ஒரு சிம்டமே இல்லாமல் நல்லா ஆகிட்டேன் நான். இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? இல்லை இதெல்லாம் நிறைய இயற்கை வாழ்வியல் அப்படின்னு மக்கள் பேசுகிறது, யூடியூப்பில் பேசுகிறது, போகிறது வர்றது, இதெல்லாம் கேட்டுக்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக தெரியும். நான் அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நான் இப்படி பார்த்துட்டேன். நான் என்னோட பார்வை வந்து அந்த மாதிரி பார்த்துச்சு. ஓகே, ரிலேட் பண்ணியும் பார்த்தீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பார்த்தீங்க. ஆமாம், செயல்படுத்தியும் பார்த்தீங்க. செயல்படுத்தி பார்த்துட்டேன். சரி, ஓகே, செயல்படுத்தி பார்த்தீங்க. அது வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறப்பாக அது கையாளுறீங்க. ஒரு வேளை தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க. அதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனீங்க அப்படின்றீங்க. 3 வேளையிலிருந்து 2 வேளையாக குறைச்சிருப்பீங்க. அப்படி தானே வந்தீங்க? அது வந்து நான் முதல்ல 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 40 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னுடைய ஏஜில் இருக்கிறவங்க 40-45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து பைபாஸ் சர்ஜரி, இது வைக்கிறது, ஸ்டண்ட் வைக்கிறதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, ஸ்டென்ட் வைக்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணணும்னு பயம் வந்து நான் அப்போ வந்து பேலியோ டயட்டுக்கு போனோம், நானும் ஒய்ஃபும். 2 வருஷம் பியூராக பேலியோ டயட்டில் இருந்தோம். அப்போ வந்து வெறும் ஃபேட் ரிலேட்டடாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு அந்த 2 வருஷம் கழித்து இந்த சாப்பாடே பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ தான் எனக்கு என்னுடைய நண்பர் வந்து சிவகுமார்ன்றவர் செந்தமிழன் அடையாளம் காமிச்சு அவர் வந்து ஒரு உணவு முறை சொல்கிறார், கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம், நம்மளோட உணவு முறை என்ன இருக்கோ அதை அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் பசிக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் இந்த பேலியோ டயட்டில் 2 வருஷம் ஃபாலோ பண்ணிருக்கோம். பிடிக்காமல் போனதுனால கிட்டத்தட்ட 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தது மாறி போய் ஒரே ஒரு வேளை பேலியோ டயட் சாப்பிட்ற மாதிரி இருந்துட்டு இருந்தேன், சாயந்தரம் மட்டும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். ஓகே, இதுக்கு முன்னாடியே ஒரு வேளைக்கு வந்துட்டேன். அப்போ அந்த ஒரு வேளையை வந்து நான் வந்து நம்ம உணவாக மாற்றினேன். தோசை, இட்லி, சாதம் அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு மாறிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ புரிதல் வந்ததுக்கப்புறம் இப்போ காலையில் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால சாயந்தரம் சாப்பிட்டேன். வேலையை விட்டதுனால நான் வந்து பகலில் வந்து சாப்பிட்டுட்டேன். அதன் சிற்காரியம் ரிதம் படியும் வெயிலோட இது படியும் நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு மாறும். சரி, என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க? உணவு நான் எதுன்னு பார்க்க மாட்டேன். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து பாரம்பரிய அரிசிகள், தானியங்கள், இல்லை வந்து ராகி, வரகு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்களா? இது வந்து உணவுன்னு பார்த்தா அது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து என்னென்னா நம்ம உடம்புக்கு இந்த உணவு தான் அப்படின்றது இல்லவே இல்லை. நம்ம உடம்புக்கு இதுதான் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணுன்னு உணவே கிடையாது. உடல் வந்து அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம். அது வந்து எந்த உணவு போட்டாலும் அது வந்து ஏற்றுக்கும். அதில் பாய்சனாக இருக்கக்கூடாதுன்றது ஒன்று தான். அதில் நீங்கள் எதை வேணால் போடலாம். இப்போ நான்லாம் ஒரு சில நாள் நல்ல வெயில் இருக்கும்போது குளிர்ச்சியான உணவு, சூடு இருக்கும்போது நல்லா மழை பெய்யும் போது சூடான உணவுன்னு சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிடணும். இப்போது ஒரு நாள் வந்து வெறும் பஜ்ஜியாகவே என் குடும்பத்தில் எல்லாருமே வெறும் பஜ்ஜி மட்டுமே சாப்பிட்டோம். சரி, அதுவே உணவு தான். அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ்கிரீமாகவே சாப்பிட்டேன். இப்போ நம்ம உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வேணாலும் சாப்பிட்லாம். அது நம்ம உடம்புக்கு ஸ்மெல்லு, நம்ம பார்க்குற அந்த உணவோடைய லுக்கு, அதோடைய ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, வயிறில் பிரச்சனை பண்ணக்கூடாது, மோஷன் பண்ணும்போது பிரச்சனை ஆகக்கூடாது. இது எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது ஆளுக்கால் மாறும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம வயிற்றில் உடம்புல சாப்பிடும் போதும் சரி, இல்லை வெளியேறும் போதும் சரி, இல்லை வயிற்றில் செரிமானம் ஆகிட்டு இருக்கும்போதும் சரி, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அந்த உணவு கொடுத்துருச்சுன்னா அந்த உணவை நம்ம அவாய்ட் பண்ணணும். மீதிய எல்லா உணவுகளும் நம்ம எது வேணால் சாப்பிடலாம். அது வந்து நம்ம அதாவது வந்து இதில் வந்து கெமிக்கல் கலந்துருக்காங்க அப்படிலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா பார்க்க முடியாது. இன்றைக்கி எதில் கலந்துருக்காங்க எதில் கலக்கலன்னு நமக்கு தெரியாது. ஒரு பாமரன்னா நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு அரிசி வருது, இது நல்ல அரிசி தான். ஒரு பழம் வருது, இதில் வந்து கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணல அப்படிலாம் நமக்கு பார்க்க தெரியாது. அதை நம்ம வந்து அதை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுலாம் முடியாது. ஸோ முடிஞ்ச போது நமக்கு என்ன பண்ணணும், இப்போ ஒரு கடையிலேருந்து வாங்குகிறோம், அதை சாப்பிட்றோம், அது நமக்கு உடம்புக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த கடையில் வாங்குறது நிறுத்தணும். இதே பொருளை பக்கத்து கடையில் வாங்குகிறோம், அங்கே நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கடையில் ரெகுலராக வாங்குறதுக்கு ஆரம்பிச்சோம். அவ்வளோ.
அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த உணர்வுபூர்வமாகவே உணர்ந்துக்கிறீங்க அந்த உணவு வந்து நல்லா இருக்கா, எப்படி வந்து செரிமானம் ஆகுது, எப்படி வந்து மலம், அதுதான் அது வந்து ஒரு சயின்டிஃபிக் டெஸ்ட் மாதிரி நீங்கள் உணர்றீங்க. காசு இல்லாத சயின்டிஃபிக் டெஸ்ட். நீங்கள் இதை எடுத்து கொண்டு போய் ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம உடம்புலேயே போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். எது ஒத்து வருதோ அந்த உணவை சாப்பிட்டுக்கிறீங்க. ஒரு வேளை உணவு அதோட நிறுத்திக்கிறீங்க. ரொம்ப சிறப்பு. இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உணவு வந்து மாறும். ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து வெயில் இருக்கிற இடமா பார்த்தீங்கன்னா அங்கே சிறுதானியம், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் இருக்கும். அதுதான் நம்ம உணவாக எடுத்துக்கணும். மலை பிரதேசம்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு இனிப்பு அந்த மாதிரி பழங்கள்லாம் வரும். அப்போ வந்து என்னன்னா அது வந்து நம்மளோரையெல்லாம் சொன்ன மாதிரி தான், எங்கே எது விளையுதோ அங்கங்கே அதை சாப்பிடணும். அவ்வளோதான். அதுதான் நீங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணணும். நானும் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறீங்க? ஆமாம். ஏன்னா இது வந்து நாங்கள் இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்றது, நம்ம வந்து டெய்லி சாதம் சாப்பிட்றோம். அரிசி இங்கே விளையாது. அரிசி வந்து டெல்டா மாவட்டத்தில் தான் விளையும். இங்கே ஃபுல்லாக இது எண்ணெய் வித்துக்கள் தான். 10 கிலோமீட்டர் தாண்டினா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினா அரிசி விளையுது இல்லையா? உண்மை தானே? கரெக்டு. அது வந்து அங்கே நீர் வளம் ரொம்ப டாப்பாக இருக்கும். நமக்கு இங்கே நீர் வளம் அவ்வளோவா இல்லை. நமக்கு வந்து ஆறில் வர்றதை ஒழிய மழை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ நம்ம எண்ணெய் வித்துக்கள், இந்த சிறுதானியம், இந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்கள் தான். இப்போ இங்கே பழங்கள்னு பார்த்தா நவாப்பழம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இளந்த பழம் நல்லா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றீங்க? இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடுவேன். கிடைச்சதுன்னா நான் அதெல்லாம் சாப்பிடுவேன். நான் எல்லாமே சாப்பிடுவேன். எல்லா நிலத்து இதுவும் சாப்பிடுவேன். நான் ஒரு வேளை சாப்பிட்றதுனால எல்லாமேனா ஐஸ்கிரீம் சொல்லிட்டீங்க. ஆமாம், ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர் எல்லாமே சாப்பிடுவேன். வெளியில் கிடைக்கிறது எல்லாமே சாப்பிடுவேன். அதில் எல்லாம் செயற்கை இதுதானே கலந்துருக்குறாங்க. ஐஸ்கிரீம் அது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நான் அந்த கடைக்கு போக மாட்டேன். போகுதா? இப்போ ஒரு சிலதில் அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் அங்கெல்லாம் நிறுத்திட்டீங்க. ஸோ வந்து அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அதை அடுத்த தடவை சாப்பிடாதீங்க. அவ்வளோ சிம்பிள். ஆனால் நீங்கள் கவனிங்க, உணர்வுபூர்வமாக கவனிங்க அப்படின்றீங்க. ரொம்ப அருமையான புரிதல். ஏன்னா நானும் அதை தான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். சந்தோஷம். அதனால் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிற நிலையில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? இது செட் ஆகுமா, இல்லை இந்த இயற்கை வாழ்வு செட் ஆகாதா? ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் வந்து உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. ஆமாம். ஏன்னா முன்னாடியே நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, அதுலேருந்து வருமானம் வந்துட்டு எவ்வளோ பணத்தை சேர்த்த முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பணத்தை இந்த 3 விஷயத்தில், நிலம், ஸ்டாக்கு, கோல்டு, இது 3லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து அரசாங்கங்கள் வந்து அது அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து இந்த 3 விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபார்முலா வந்து எறும்பு ஃபார்முலாவை கடைபிடிக்கிறீங்க. அதனால் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் வாழ முடியும். இப்போ டேக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம். ரிச் பீப்புளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அவங்களது இப்போது ஜிஎஸ்டியை நான் பார்த்த வரைக்கும் 18%, 24%லாம் போச்சு. ஆனால் இதே டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 0.25% இருந்துச்சு. இப்போ இது யார் நடத்துகிறாங்கன்னா ஒரு ரிச் பீப்புள் டைமண்ட் ஜுவல்லரிலாம் அவங்க தான் நடத்துவாங்க. இப்போ அவங்களுக்கு 0.25% தான் டேக்ஸ் வருது. அப்போது இது வந்து பணக்காரர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டாக்ஸேஷன் சிஸ்டம் உலகம் ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில்னு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ பணம் வந்து வர்றது எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே பாக்கெட்டுக்குள்ளே அப்படியே இருக்கிறது பணக்காரர்களுக்கு தான். ஏழையை எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது அந்த டேக்ஸ் மூலியமாகவும் அவங்களுடைய ஆசைகள் மூலியமாகவும் பொருளாதார இன்கம் டேக்ஸு, இது நம்ம வெளியில் போகும்போது வாங்குற இந்த சாப்பாடு வாங்குகிறோம், ஒரு பெட்ரோல் வாங்குகிறோம், அதில் கொடுக்குற டேக்ஸு, வீடு டேக்ஸு, இபி பில்லு, என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது டாக்ஸாக தான் போகுது. கரெக்ட். அதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அதனால யாரும் வந்து சேமிக்க முடியாது. சாதாரண மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக சேமிக்க முடியாது. டாக்ஸேஷன் இந்த இதுவே வந்து பணக்காரர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் பணக்காரர் பட்டியல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க வளர்ச்சியில் போயிட்டே இருப்பாங்களே ஒழிய ஏழையாக போயிட்டு இருப்பாங்களோ பணக்காரங்களாக போயிட்டு இருப்பாங்க. அப்படின்றது காரணம் என்னன்னா இங்கே நியூட்ரலான டாக்ஸேஷன் இல்லை. நியூட்ரல் டாக்ஸேஷன் கிடையாது. அதுக்கு இப்போ இதெல்லாம் வர்றதுனால